அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நம்மளோட விஜய் காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு இப்போ கலாட்டா இதில் வந்துட்டு அவங்க நாமினேஷனில் இருந்தாங்க. நாமினேட் ஆகி வின் பண்ணிட்டாங்க. கஸ்ஸில் வந்து சுவாமி வின் பண்ணிட்டாரு. ஃபேவரேட்டில் வந்து காவேரி வின் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து இன்னொரு பேராவும் 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஆல்ரெடி அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து எடுக்கல. விஜய் காவேரி 2 பேரையும் சேர்த்து தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. விஜய் மட்டும்தான் அதாவது போன தடவை வந்து அவார்டு வாங்கும்போது அவர் மட்டும்தான் வாங்கியிருந்தார். அதனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அவார்டு, அதாவது காற்றுக்கு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அதாவது இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து காவேரியும் சேர்ந்து கலாட்டாவில் வந்து இது பண்ணியிருக்கிறதுனால 2 பேருமே பேராகவும் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மகாநதி ஷூட் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இன்டர்வியூவில் காவேரியும் விஜய் 2 பேருமே வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸாக இருக்குது. எப்போ இன்டர்வியூ நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஆனால் 2 பேருமே பேசியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து பேசின மாதிரி அங்கே ஏதாவது அது ஆடியன்ஸ்லாம் வச்சு எடுக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரை மட்டும்தான் வச்சு எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து அதை வந்து எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து அவார்டு இது பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்தளவுக்கு. அந்த இன்டர்வியூ வந்து நல்லாயிருக்கும். தேவையில்லாத விஷயம் போயிட்டுருக்கிறதுல அதெல்லாம் தள்ளி தூரமாக போட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சுவாமிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. சுவாமி வந்து அதை தான் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் வந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா எதையுமே பார்க்காம வர மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனையும் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால் வந்து நம்ம சுவாமியும் லட்சுமி பிரியாவும் 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது பார்ப்போம். கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் சீரியலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சீரியலை பொறுத்தளவுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சீரியலில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த கலாட்டாவில் வந்து நம்மளோட விகா ஃபேன்ஸ் வந்து நிஜமாகவே வந்து உண்மையாகவே அவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து அவார்டு ஏதாவது ஓட் போட்டு பயங்கரமாக ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்மளும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி ஓட் போட்டதுக்கு. அது அவார்டு வாங்கி அந்த அந்த எபிசோடெலாம் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோ ஓட்டு பண்ணியிருந்தாங்கங்க, அவ்வளோ ஓட் பண்ணியிருந்தாங்க. விஜய் காவேரிக்கு தான் அவ்வளோ ஓட் பண்ணியிருந்தாங்க. மற்ற இது கூட சரியாக அந்தளவுக்கு ஓட் பண்ணல. அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஆனால் விஜய்க்கெலாம் எல்லாம் பயங்கரமாக தெறிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேல் கர்ஸில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து ஓட் பண்ணி பயங்கரமாக வந்து தெறிக்க விட்டாங்க நம்மளோட விகா ஃபேன்ஸ் அப்படின்னா. இப்போ கூட பார்த்தீங்களா விஜய்க்காக எல்லோரும் வந்து நிற்பாங்க. இப்போ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி ஃபேனை எத்தனை பேர் இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி பிரியா, காவேரி, விஜய் பேர் எவ்வளோ பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அவ்வளோ தீவிரமான ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான். அவங்களுக்காக நம்மளோட சுவாமி, நம்மளோட விஜய் நமக்காக இருப்பாங்க, நமக்காக சீரியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணுவாங்க. யார் என்ன பேசினாலும் எதை பற்றி யோசிக்காமல் சோர்ந்து போகாமல் அவங்க சீரியல் பண்ணுவாங்க, படங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நம்ம சுவாமி பண்ணுவார். நம்ம சப்போர்ட் எப்பயுமே சுவாமிக்கு இருக்குது, அதே மாதிரி காவேரிக்கு இருக்குது அப்படிங்கிறதான். ஐ லவ் சுவாமி, ஆனால் காவேரி ஐ லவ் தான். ஆனால் சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.